ஏழை மக்களுக்காக எதுவுமே இல்லை, முழு இந்தியாவுக்குமான பட்ஜெட் இல்லை, ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட் அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இது 7வது முறையாக பட்ஜெட். நீங்கள் பட்ஜெட் என்னைக்கெல்லாம் இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ இவங்க படிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துருக்கு. அடுத்து இப்போ ஆந்திரா பீகாருக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மையார் பேசும்போது அதிகமாக உச்சரிக்கப்பட்ட மாநிலங்களோட பேர் இது. அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு இது சேரை பிடிக்கிறதுக்கு உண்டான ஆட்சி, அதனால தான் குர்சி பாச்சோ பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இது சேரை பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த பட்ஜெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூட்டணியில் இருக்கிறவங்க கோச்சிக்க கூடாது, கோவத்துக்கு போயிடக்கூடாது, அதனால் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு. ஆனால் இன்னொரு புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது மல்டி லேயர்டு ஏஜென்சி மூலமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் சொன்னா அது வந்து ஒரு உத்தரவாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? இல்லை, அது உத்தரவாதம் இல்லை. அதாவது அவங்களுக்கும் பட்டநாமம் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆஹா ஆந்திராவுக்கு அருமை, பீகாருக்கு அருமைன்ற மாதிரி தெரியும். உழைச்சவங்களுக்கு மேலும் உழைக்க சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த மிடில் கிளாஸ் தான் பிஜேபி திருப்பி வர ஆட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு. அந்த மிடில் கிளாஸ்க்கு பட்டநாமம். என்னங்க பட்டநாமன்றீங்க அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாச்சும் கொஞ்சம் பணக்காரனாக ஆகிடக்கூடாதா, எதனா வந்து பேங்க்கில் போடக்கூடாதா, மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடாதா, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடக்கூடாதா, இல்லை ஒரு வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. அதில் கோல்டுக்கு சலுகை காட்டுறாங்க, பிளாஸ்டிக்கு விலையை ஏற்றி விட்டாங்க. இப்போ நீங்கள் எதில் உட்காந்துருக்கிறீங்க? பிளாஸ்டிக். நான் இது என்ன பிளாஸ்டிக், இது என்ன பிளாஸ்டிக், இது என்ன பிளாஸ்டிக். தங்கத்துக்கு கம்மி, பிளாஸ்டிக் அதிகம். அப்போ தெரிதா எங்கே கை வச்சிருக்கிறாங்க அம்மையாருன்னு? நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் கை வச்சிருக்காங்க. இதில் ஏர்போர்ட்டெல்லாம் வருது. இப்போ இதில் தான் சூட்சமம். இப்போ ஏர்போர்ட் வருது, ரைட்டு. ஏர்போர்ட்டை யார் கட்டுவா? யார் கட்டிக்கிட்டு இருக்கா? அதானி. இப்போ இது ஆந்திராவுக்கு கொடுத்ததுன்னு நான் எடுத்துக்கவா, இல்லை ஐயா அதானிக்கு கொடுத்தது நான் புரிஞ்சுக்கவா? இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். ஒன்றிய அரசின் பட்ஜெட் வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுதான் பேசு பொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக இதில் மக்களுக்காக எதுவுமே இல்லை, ஏழை மக்களுக்காக எதுவுமே இல்லை, முழு இந்தியாவுக்குமான பட்ஜெட் இல்லை, ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட் அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க. எல்லா பட்ஜெட்லையுமே வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லாட்டினாலுமே வந்து திருக்குறளாவது சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து அதுவுமே இல்லை, தமிழ் இல்லை, தமிழ்நாடு இல்லை, தமிழர்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட் வந்து இப்படி தான் இருக்குன்றது கிட்டத்தட்ட ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பட்ஜெட் இது. ஏன்னா இது வந்து தொடர்கதை. அதாவது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இது 7வது முறையாக பட்ஜெட். நீங்கள் பட்ஜெட் என்றைக்கெல்லாம் இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ இவங்க படிக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்திருக்கு. குறைந்தது பயங்கரமாக விழுந்திருக்கு. இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவில் மைனஸில் போய் நிற்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்பது வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இண்டெக்ஸ். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் பணம் போடுறதில்ல, கொஞ்சம் பேர் தான் அதில் பணம் போடுறாங்க. அது அப்படி கிடையாது. நம்பிக்கையாக அதிகமான பணப்பரிவர்த்தனை இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோத்ரேஜ் எடுத்துக்கோங்க, பிரிட்டானியா எடுத்துக்கோங்க, டிவிஎஸ், அசோக் லேலண்டு, மஹேந்திரா, இல்லை இது மாதிரி இதிலேருந்து ஆரம்பித்து மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆகட்டும், உணவு செக்டர் ஆகட்டும், ஐடிசி, அதுக்கப்புறம் அரசு சார்ந்த நிறுவனங்கள், பவர் ஃபினான்ஸு, கோல் இண்டியா, ஆர்இசி, இந்த மாதிரி நீங்கள் இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து சாப்பாடுலேருந்து, கரண்ட்லேருந்து, நிலக்கரியிலேருந்து, கேஸுலேருந்து, தண்ணியிலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அம்மையார் நிர்மலா சீதாராமன் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ரெட்டு. திடீர்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, வேலைவாய்ப்பு பற்றி பேசுகிறாங்க, திடீர்னு க்ரீன் ஆகுது. அப்புறம் அது முழுசாக சொல்லி முடித்தோன்னே திருப்பி ரெட்டு. அதுக்கப்புறம் கிராமப்புறங்களில் நாங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுவோம், சாலைகளை மேம்படுத்துவோம், பிரதமர் மோடி அவர்களோட வீடு கட்டும் திட்டம் இருக்குது, அதை நாங்கள் விரிவுபடுத்துவோன்றாங்க. திருப்பி பச்சை கலரில் போகுது. அந்த திட்டத்தை விளக்கம் கொடுத்த உடனே திருப்பி மறுபடியும் ரெட்டு. அப்போ இது என்ன காட்டுதுன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் வந்துடாதா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை இன்றைக்கி ஏற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கருங்கெல்லாம் உட்காந்தபடியே இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டு மேலே நவரில். இப்போ மார்க்கெட் கீழே இருக்குது. இப்போ இது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம் வந்து வேலைவாய்ப்பு. இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நிறைய கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஊரக உள்ளாட்சியின் துறையின் மீது, கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு தன்மை ரொம்ப மோசமாக இருக்குது, அதை வந்து நாங்கள் இந்த வேலை உபவர்த்தி பண்ணுறதுக்காக நிறைய கோடிக்கணக்கான பணங்களை செலவிட போகிறோன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது எப்படின்னா, அடிப்படையில் மேலோட்டமாக பார்க்கும்போது அடடா அருமையான பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டை போய் ராகுல் காந்தி திட்டுறாரு,
இந்த பட்ஜெட்டை போய் மம்தா பானர்ஜி குறை சொல்கிறாங்களே, இந்த பட்ஜெட்டை போய் திமுகவில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து ஒன்றும் இல்லைன்றாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். உண்மையிலே நீங்கள் உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை பொத்தாம்பொதுவாக பேசக்கூடாது. 1.5 மணி நேரம் பேசிட்டு அந்த திட்டத்தில் ஒரு தெளிவான விளக்க உரை இல்லை. இத்தனை 1000 கோடியில் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் பொத்தாம்பொதுவாக பேசி அதோடு முடிச்சாச்சு. இப்போது உதாரணத்துக்கு வந்து இப்போ பிஎஸ்என்எல் இருக்குது. தனியாரில் இருக்கிற கம்பெனிஸு ஜியோ, ஏர்டெல்லு, வோடஃபோனு, ஐடியாலாம் லாபமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி லாப கணக்கை சொல்லிக்கிட்டே வராங்க. பிஎஸ்என்எல்லுக்கு நாங்கள் 5G டெக்னாலஜி கொடுத்து பிஎஸ்என்எல்லை திருப்பி வந்து அந்த விளிம்பு நிலையிலேருந்து எழுத்து நிப்பாட்டுவோம். மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10,000 பேர் நாங்கள் பிஎஸ்என்எலுக்கு வேலைக்கு எடுப்போம் அப்படி இருந்தால் அது வாக்குறுதி ஒன்று. அக்னிவீர் திட்டம் ரத்து, இனிமேல்ட்டு பயம் கிடையாது. சைனாக்கும் இந்தியாவுக்கும் இப்போ பிரச்சனை ஆமாம் ஓடிக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தானில் பதட்டம் இருக்குது, உண்மைதான். சமீபத்தில் கூட ஜம்மு காஷ்மீரில் ஒரு 3000லேருந்து 4000 சிப்பாய்களை அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கிறாங்க. இன்னும் பாதுகாப்பு வந்து அங்கே பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு உயர்கட்ட இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நாங்கள் இராணுவத்துக்கு ஒரு 10,000 பேரை வேலைக்கு எடுப்போம் அப்படின்னா தான் கரெக்டு. ஆமாம், ரயில்வே துறையில் நிறைய விபத்துகள் நடக்குது. இந்த கவச் என்பது இல்லை, நிறைய இடத்துல போடலை, அதனால் பிரச்சனைன்றாங்க. ஓட்டுநர்கள்லாம் வந்து 12 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம் வண்டி ஓட்டுறதா குறை சொல்கிறாங்க. அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் ரயில்வே துறையில் இன்னும் வேலைக்கு எடுப்போம். இத்தனை 1000 வேலைகள் வந்து அங்கே காலியாக இருக்குது, நாங்கள் இத்தனை 1000 வேலைகள் எடுக்க போகிறோம் அப்படின்னா கரெக்டு, கண் எதிரில் தெரியும். இது எதுவுமே நாங்கள் செலவு பண்ணுவோம், வேலை உற்பத்தி ஆகும், நாங்கள் செலவு பண்ணுவோம், வேலை உற்பத்தி ஆகும். அப்போ எந்த விதமான ஒரு கிளியர் கட்டான கேரண்டி கிடையாது. அடுத்து இப்போ ஆந்திரா, பீகாருக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மையார் பேசும்போது அதிகமாக உச்சரிக்கப்பட்ட மாநிலங்களோட பேர் இது. அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு இது சேரை பிடிக்கிறதுக்கு உண்டான ஆட்சி, அதனால தான் குர்சி பாச்சோ பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இது சேரை பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த பட்ஜெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூட்டணியில் இருக்கிறவங்க கோச்சிக்கக்கூடாது, கோவத்துக்கு போயிடக்கூடாது. அதனால் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு ஆந்திரா பேர் அதிகமாக சொல்லியாச்சு. மருத்துவமனை வரும், ஹாஸ்பிட்டல் வரும், அதான் காலேஜ் கட்டுவோம், ஏர்போர்ட்டு கட்டுவோம், எல்லாம் சொல்லியாச்சு. அதேமாதிரி பீகாருக்கும் சொல்லியாச்சு. ஒரிசாவுக்கு என்ன சொல்லியாச்சுன்னா, இந்த இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் வந்து நாங்கள் புலனழைப்போம், காசி ஸ்டைலில் வந்து எல்லா கோயில்களும் வந்து மேம்படுத்தப்பட்டோம். பீகாரில் இருக்கிற அந்த மாதிரி விஷயத்துக்கும் டூரிசமுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும், ஒரிசாவுக்கும் முக்கியத்துவம். ஏன்னா நவீன் பட்நாயக்கோட தயவு இவர்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது ராஜ்யசபாவில். அதனால் வந்து நவீன் பட்நாயக் வந்து பாண்டியனை வெளியே அமிச்சாச்சு. பாண்டியன் வந்துட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை வந்து அமித்ஷா அவர்கள் போன்றவர்களை சந்திக்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு பத்திரிகையிலுமே வந்து ஒரு கட்டுரை வந்து விட்டது. அப்போது பாண்டியன் அவர்களுக்கும் நவீன் பட்நாயக்குமே ஏதோ பிரச்சனை. இதுக்கு நடுவில் புழுந்து எதனா ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னும்பொழுது பாண்டியனை வந்து நீங்கள் அமித்ஷா போன்றவர்கள் அங்கே பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு செய்திகள் வந்து போகப்பட்டதாக கசியப்படுற செய்தி. அப்போ அது இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது மொத்தமாக இவங்க கண்ணில் தெரிந்தது ஒட்டுமொத்த இந்தியாவில் 3 மாநிலங்கள். ஆந்திரா, ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் கோத்தி கொள்ளக்கூடாது. பீகார் தேர்தல் வரப்போகிறது, அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டணி வந்து கலைஞ்சி விடக்கூடாது. அது அப்புறம் நவீன் பட்நாயக் கூட உதவி தேவை. அப்போ இந்த 3 மாநிலங்களை மையமாக வைத்து தான் இந்த இன்டரிம் பட்ஜெட் இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதா ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டாலும் சந்திரபாபு நாயுடு அவர்களுமே இதை வரவேற்றிருக்காரு. ஆனால் இன்னொரு புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது மல்டி லேயர்டு ஏஜென்சி மூலமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் சொன்னோன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்தரவாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? இல்லை, அது உத்தரவாதம் இல்லை. அதாவது அவங்களுக்கும் பட்டணாமம் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆஹா ஆந்திராவுக்கு அருமை, பீகாருக்கு அருமைன்ற மாதிரி தெரியும். ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 100 சிட்டியை வந்து நாங்கள் ஸ்மார்ட் ஆக்கிடுவோம். அதில் நம்ம டி நகரம் ஒன்று. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஸ்மார்ட்டாக இருக்க டி நகர் அங்கே காவாவே அடைக்கிறது இல்லையா? இல்லை அங்கே இருக்கிற சாலை ஓரத்தில் நாயெல்லாம் படுத்து கிடக்கிறது இல்லையா? இப்போ சென்னையுமே ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் திட்டத்துக்கு செலக்ட் ஆன ஒன்று தான். ரோட்டில் வந்து சொறி நாய் படுத்துருக்குதா இல்லையா? குப்பை வர்றாங்களா இல்லையா? சாலை வந்து நிறைய இடத்துல பேந்து போயிருக்கா இல்லையா? அப்போ என்ன ஸ்மார்ட் சிட்டி போட்டிங்க, என்ன ஸ்மார்ட் ஆச்சு? போட்ட ரோடையே போட்டுட்டு அதில் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு ஸ்மார்ட் ரோடுன்னுறது, வச்ச லைட்டையே வச்சுட்டு அது மேலே சோலார் பேனல் இருந்தால் அது ஸ்மார்ட் சோலார் லைட்டு அப்படின்னு பெயர் மாற்றம். இது வந்து வார்த்தை விளையாட்டில் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அந்த வேலை. இது சந்திரபாபு நாயுடு தெரியலையா? வரவேற்றிருக்காரு. அவருக்கு வேறு வழி கிடையாது. அவர் கேட்டது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவரோட மாநிலத்துக்கு. நீங்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு அறிவிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 50,000 கோடின்னு பட்ஜெட் அவுட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் அப்படியே கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லை ஸ்பெஷல் ரிலீஃப்னு மாற்றிட்டாங்க. இப்போ காவேரியிலே போர்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ட்ரிபியூனல்னு வாங்க, நீங்கள் ட்ரிபியூனல்னீங்கன்னா அவங்க கமிட்டின்னு வாங்க, கமிட்டின்னீங்கன்னா அவங்க அத்தாரிட்டின்னு வாங்க. எதுக்குன்னா நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடாது, நீங்கள் கேட்டதை அப்படியே கொடுத்தா உங்கள் டேர்ம்ஸ்க்கு நான் வரணும்.
இப்போ கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்தது ஒரு 50,000 கோடின்ற மாதிரி கணக்கு வச்சுருந்தாங்க. யார்? பீகார் ஆகட்டும் இல்லை ஆந்திரா ஆகட்டும். ஏன்னா நாங்கள் பின்தங்கிய மாநிலம், அதுவும் ஆந்திரா வந்து இப்போ பிரிஞ்சு வந்திருக்கிற மாநிலம். இப்போ தலைநகர் ஹைதராபாத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்குது. எங்கள் மாநிலத்தை நாங்கள் முன்னோடியாக ஆக்கணுன்ட்டு அவங்க பணம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த சிறப்பு அந்தஸ்து. அவங்க கேட்டது சிறப்பு அந்தஸ்து, நீங்கள் கொடுத்தது சிறப்பு சலுகை. சிறப்பு அந்தஸ்துன்னும் போது என்ன ஆகிடும்னா, அவங்க ஒரு ஃபைலை போட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. எங்களுக்கு இங்கே பஸ் ஸ்டாண்ட் வேணும், இங்கே மார்க்கெட் அமைக்கணும், இங்கே பள்ளிக்கூடம் வரணும், இங்கே எய்ம்ஸ் வரணும், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு 50,000 கோடி செலவாக ஊண்டுவாங்க. சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துட்டு இதையும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கினா நமக்கு பிரச்சனை, நம்ம அதை பண்ண முடியாதுன்றதுனால சிறப்பு சலுகை. இப்போ என்ன சிறப்பு சலுகை? மருத்துவமனை கட்டுவோம், எய்ம்ஸுக்கு மருத்துவமனை கட்டுவோம்னு தமிழ்நாடுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்களா? மதுரையில் என்னாச்சு? தமிழகத்தில் இருக்கிற ஒரு 4-5 சிட்டிக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டியில் நாங்கள் பண்ணுவோம், காசு கொடுப்போம்னு கொடுத்தாங்க. ஸ்மார்ட் ஆச்சா? இல்லை. இப்போ மெட்ரோ ரயில் எடுத்துக்கோங்க. மெட்ரோ ரயிலுக்கும் வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கும். சம்டைம்ஸ் மத்திய அரசு டைரெக்டாக கொடுக்காது, அந்த மல்டி லேயர்டு ஏஜென்சிஸ் மூலமாக கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே. இப்போ அந்த இடத்துக்கு நான் வரேன். அது எப்படின்னா, இப்போ ஜிகா இருக்குது, ஜப்பான் இன்டர்நேஷ்னல், KFW இருக்குது, அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு 3வது பார்ட்டியை கூப்பிட்டு, நான் இந்திய அரசாங்கம் ஆந்திரா அரசுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறோம், ஆந்திரா அரசுக்கு ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது, ஏன் சார்பாக நீங்கள் கடனை கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு கேரண்டராக கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. காசு கேட்டாங்கன்னா அதான் வாங்கி கொடுத்தேனே. அப்போ கடன் அது நீ அடை. அப்போ நீங்கள் நான் தான் என் சார்பாக தானே காசு கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சா? இப்போ இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாது. பார்க்கும்போது காசு கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ரயில்வே துறை என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசனுடைய பங்களிப்பால் நடக்குதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. 60-65 விழுக்காடு வந்து மத்திய அரசோட பணம், ஒரு 30-35 விழுக்காடு மாநில அரசு அதற்கு பணம் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய வகையெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அங்கே எலக்ட்ரிக் லைனை வலிச்சு கொடுக்கணும், 1000 வேலை இருக்குது. இதே மெட்ரோ ரயில் எடுத்திங்கன்னா அந்த ரேஷியோ இன்னும் மாறும். ஒரு வங்கி வந்து கடன் கொடுக்கும், அந்த கடனுக்கு அவங்க வட்டி வாங்கிக்குவாங்க. அதுக்கு தான் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுக்கு என்ன பொருள்னா, ஒரு கம்பெனியை நிறுவனம் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மத்திய அரசுலேருந்து ஆட்கள், மாநில அரசுலேருந்து ஆட்கள், கடன் கொடுக்குற பேங்க்லேருந்து ஆட்கள். கடன் கொடுக்குற பேங்க்லேருந்து ஒரு 50-60 விழுக்காடு பணத்தை வாங்கிக்கிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அந்த கொடுத்த பேங்க்குக்கு கடன் அடைக்கிறதுக்கு மக்கள்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு, இது சிறப்பு திட்டம், இது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திட்டம். இந்த மாதிரி தான் அது SPVயாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வெளிப்படையில் பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு, ஆஹா, அம்மையார் நிர்மலா சீதாராமன் 5 முறை ஆந்திராவை பற்றி பேசிட்டாங்க, ஆஹா பீகார் ஒன்றும் குறைச்சி கிடையாது, பீகாரை பற்றியும் 5 வாட்டி பேசிட்டாங்க, ஒரிசா பற்றியும் பேசியிருக்காங்க, அசாமுக்கு அடிக்கடி வெள்ளம் வருது, அசாமை பற்றியும் 2-3 வாட்டி பேசிட்டாங்க. ஆனால் அவங்க பேசாமல் விட்ட மாநிலங்கள் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, தமிழகம், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் அவங்க வார்த்தைகளே வரல, திட்டத்துக்கு கூட வரல. வெஸ்ட் பெங்கால் கூட ஏதோ ஒரு உச்சரிச்சார், ஏதோ ஒரு திட்டம் ஒதுக்கியிருக்காங்க. கேரளா ஒதுக்கவே, கேரளா பற்றி மென்ஷன் இல்லை. நானும் பார்த்தேன் ஃபுல்லாக, பட் நான் பார்த்த வரையிலும் என் நினைவுக்கு தெரிந்து இந்த மாநிலங்கள் பேரெலாம் வரல. மேபி 1-2 சொன்னாங்களா. சிறப்பு திட்டம்னு பார்த்தா எதுவுமே கிடையாது மற்ற மாநிலங்களுக்கு. அப்புறம் இப்போ வந்துட்டு அந்த சரி, இப்போ இந்த பட்ஜெட்டோட நோக்கம் என்ன தான், இப்போ என்ன தான் நம்ம அதில் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உழைச்சவங்களுக்கு மேலும் உழைக்க சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த மிடில் கிளாஸ் தான் பிஜேபி திருப்பி வர ஆட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு. அந்த மிடில் கிளாஸ்க்கு பட்டநாமம். என்னங்க பட்டநாமன்றீங்க அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாச்சும் கொஞ்சம் பணக்காரனாக ஆகிடக்கூடாதா, எதனா வந்து பேங்க்கில் போடக்கூடாதா, மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடாதா, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடக்கூடாதா, இல்லை ஒரு வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த சம்பாதிக்கிற காசை அந்த சொக்காயை போடுறதை மிச்சம் பண்ணி, ஷேவிங் லோஷனை மிச்சம் பண்ணி, சாக்ஸு கீஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த சாக்ஸை ஷூக்குள்ளே போட்டுக்கிட்டு, பைக்குக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அடுத்த மாதம் சேர்த்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி எடுத்துகிட்டு போய் எதனா ஒன்றுத்தில் போடுவாங்க. அந்த மிடில் கிளாஸுக்கு இவங்க கொடுத்துருக்குற சலுகை வந்து 17,500 ரூபா. இப்போ இந்த 17,500 ரூபா நீங்கள் அது ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,200 ரூபா அந்த சில்லறையில் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து 17,000 ரூபானா நான் உங்களுக்கு, அதாவது இவங்களுக்கு மிச்சன்றது இதை வந்து இன்ஃப்ளேஷனோடு நீங்கள் சேர்த்து பார்க்கணும். அதாவது பண விகிதாச்சாரனுடைய அந்த உயர்வோடு சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப சொற்ப காசு. 17,500 ரூபா மிச்சம் பண்ணுவீங்க அப்படின்றது நீங்கள் எவ்வளவு காசு வாங்குறீங்க. அப்போது இந்த மிடில் கிளாஸை வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா வருமானம் என்பது நீங்கள் மாத சம்பளம் வாங்கும்போது அந்த காசை வந்து அவங்க பிடித்து எடுத்துக்குவாங்க, டிடிஎஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே பெருசாக பண்ணலை. அப்போ அதனால தான் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய ரிலீஃப்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பெரிய ரிலீஃப் கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக்கோட சராசரி விலை 45,000 55,000 ரூபா. உங்கள் ஒரு சிசி அதிகமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 5,000 ரூபா 7,000 ரூபா இருக்கும். ஸோ 60,000 ரூபாய்க்குள்ளேயே பெரிய பைக்கு, 50,000க்கு சாதாரண பைக். இன்றைக்கி
எந்த பைக்குமே நீங்கள் ஒரு ஆசைப்படுறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு பைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கம்மி நீங்கள் வாங்க முடியாது. அப்போ அந்த பண விகிதாச்சாரம் வந்து 2 மடங்கு ஏறி இருக்குது. ஆனால் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த 50,000 ரூபாவை 11 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி 75,000 ரூபாய்க்கு ஆக்கியிருக்கு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்பது. அப்போ இந்த 75,000 ரூபாய் இன்றைக்கி இருக்கிற விலைவாசி பிரச்சனைக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய கால ஓட்டத்துக்கு அது வந்து ஒரு ஒரு பீனட்ஸ், ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இன்சூரன்ஸு, மெடிக்ளைம் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ஆல்ரெடி ஜிஎஸ்டி இருக்குது. அதில் எதனா குறைப்பாங்கன்னு பார்த்தா குறைக்கல. கேன்சரில் ஒரு 3-4 மருந்து அந்த ஜெனரிக் மெடிசன்ஸுக்கு வரியை குறைப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு வரின்னு ஒரு விஷயம் இருக்கிறதே அபத்தம். ஒரு புற்றுநோய் என்பது ஒரு கொடிய நோய்ங்க. ஒரு புற்றுநோய் தாக்கி ஒருத்தவங்களுக்கு அந்த மருந்தை வாங்கி கொடுக்குறாங்க, அதற்கு வந்து வரி இருந்திருக்கு. அந்த வரியை நாங்கள் நீக்கிறேன்னா எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு நோக்கத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அது யாருக்கு போகுது? பயனாளி யார்? நோயாளி. அந்த நோயாளிக்கு ஒருத்தர் பணம் கட்டி செலவு பண்ணுறாரு, அந்த பொருளுக்கு வரி இருந்து அதை நீக்கிட்டு இன்றைக்கி பெருமையாக பேசுகிறீங்க. அதுக்கப்புறமா பார்த்தா உங்களுக்கு இந்த கேபிட்டல் கெயின்ஸு, ஏதோ பங்கு சந்தை தான் அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு இருந்தது. அதை வந்து என்ன பண்ணாங்க, அந்த 10% கேபிட்டல் கெயினாக இருந்தது இன்றைக்கி 12.5% ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, என்னடா மார்க்கெட் வந்து நல்லா தானே போயிட்டு நம்ம கண்ணில் பார்க்கும்போது வாங்குறாங்க விற்கிறாங்க பங்கு சந்தையை, அதையும் விடணும்னு சொல்லிட்டு அதையும் 15 விழுக்காடுலேருந்து 20 விழுக்காடு ஆகி. இந்த நாளைக்கு முன்னாடி கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட ஒரு ஸ்டாக் புரோக்கர் வந்து வெளிப்படையாக கேட்டிருப்பாரு, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் லாஸ் வந்தால் நாங்கள் தான் பார்த்துக்குறோம், ப்ராஃபிட் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு பார்ட் வந்து டேக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க, ஸ்லீப்பிங் பார்ட்னர்லாம் சொல்லியிருந்தாங்க. அது சிரிச்சிட்டு வந்து பதில் சொல்லாமல் அனுப்பியிருப்பாங்க நிர்மலா சீதாராமன். அதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு வந்து மொத்தமாக இறக்கிட்டாங்க போல. கரெக்டாக அந்த கோவத்தையும் அந்த இதையும் தான் வந்து இன்றைக்கி காட்டியிருக்காங்க. அதாவதுங்க, ஒருத்தருக்கு வேலை போச்சு, இல்லை வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டாங்க, தோல்வி ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து நடுத்தரில் நிற்கிறாங்க. நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை. ஒரு மாதத்துக்கு மெட்ராஸில் ஒண்டி, அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு, நான் திருவள்ளூர் கூட சேர்க்கல, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த ஏரியாவில் ஒண்டி ஒரு மாதத்துக்கு குறைந்தது 2 பேர் இல்லை 3 பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டு நஷ்டமாகி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ரம்மி இன்னொரு சைடு, அதுலேயும் பணத்தை போட்டு ஏமாந்து போகிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பா மகன் இந்த ட்ரேடு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிவிட்டு பணம் நஷ்டமாகி 2 பேரும் கைக்கு வந்து ரயில் தண்டவாளத்துக்கு முன்னாடி இன்னும் உயிரை விட்டுறாங்க. அப்போது இந்த மாதிரி சாவுகளில் அவங்களோட பேராசை ஒண்டி அடங்கி இல்லை, அந்த பேராசைக்குள்ளே உங்களோட பெரும் டேக்ஸும் அடங்கியிருக்கு. அவங்க ஏமாறுறாங்க. அதாவது அவங்க என்னென்னா 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழியில் சந்தையை வந்து பயன்படுத்த நினைக்கிறாங்க. அந்த குறுக்கு வழியில் அவங்க சம்பாதிக்க நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி டேக்ஸை ஏற்றும் போது அவங்க லாபம் ஆனாலும் நஷ்டம் ஆனாலும் அந்த விஷயத்துக்கு அந்த நட்டத்துக்கும் அந்த பாவத்துக்கும் உங்களுக்கும் பங்கு இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சமாக இருக்கணும் இந்த டேக்ஸ். அட்லீஸ்ட் அரசாங்கம் வந்து இந்த தவறுக்கும் என்னதுக்கும் சரியில்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி வந்துச்சு. முன்னாடியெல்லாம் ஷேர் மார்க்கெட்னால் வந்து ஒரு பணத்தை போடுவாங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. கடன் வாங்கலாமா, அதை அடமானம் விற்கலாமா, இன்னொருத்தர் பேரில் இன்னொருத்தருக்கு வாங்கலாமா, ஏறும்போது விற்கலாமா, ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸு, ட்ரேடிங்னு எதையோ சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு கண்கட்டி விதை. இந்த கண்கட்டி விதையை வச்சுக்கிட்டு இதற்கு வந்து 12% வரி, 15% வரி, 20% வரினா இது யாரை கஷ்டப்படுத்துறதுக்கு? அதாவது மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு என்னென்னா, எங்கன்னா நம்ம ஒரு 10 காசு சம்பாரிச்சிடக்கூடாதா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதை இவங்க கரெக்டாக பயன்படுத்தி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதற்கெலாம் வந்து நாங்கள் வரி விலக்கு தரோம். இப்போ ரேர் எர்த் மினரல்ஸ்னால் நமக்குலாம் என்னென்னு தெரியாது. அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த லித்தியம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கடல் மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டன்னாக கோடியாக கப்பலில் போட்டு அடுக்கிற அளவுக்கு எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வரி விலக்கு கொடுக்குறீங்கன்னா எந்த முதலாளி கேட்ட கோரிக்கையை நீங்கள் செய்கிறீங்க? மாத சம்பளம் வாங்குகிற ஆளுக்கு 50,000லேருந்து 75,000 கொடுக்கறதுக்கு 11 வருஷம் ஆச்சு இந்த அரசாங்கத்துக்கு. ஆனால் யாரோ கேட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி யாருன்னு தெரியல, ரேருன்னு தெரியுது இல்லை அந்த எர்த் மினரல்ஸு. அதுக்கு என்னத்துக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனு? நீங்களோ நானோ இல்லை பார்க்குறவங்களோ ரேர் எர்த் மினரல்ஸை வச்சு எதனா பண்ண போகிறாங்களா? தோரியம், உரேனியமு, இல்லை அந்த மாதிரி, இல்லை கோபால்ட்டு, நிக்கில், அதனால் அந்த மாதிரி ரேராக எதனா வச்சு பண்ண போகிறாங்க. கார்ப்பரேட்டுக்கு வேண்டி பண்ணியிருக்காங்க. அடுத்து கார்ப்பரேட்டுக்கு வேண்டி பண்ணது ஏஞ்சல் இன்வெஸ்டிங்னு ஒரு விஷயம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடு பண்ணுறவங்க எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. 25,000 30,000 வாங்குறவங்களும் பண்ணி போண்டியானா அம்போன் போனால் நடுத்தரு நாராயணா, அது விட்டுருங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள் விசித்திரமான எங்கள் ஐயா இவர் சிதம்பரம் ஐயா வேறு இதை வரவேற்கிறாரா, நல்ல விஷயம். கார்த்திக் சிதம்பரமும் ஆமாம் நல்ல விஷயம்.
எது யாருக்கு நல்ல விஷயம்? ஏஞ்சல் இன்வெஸ்டிங்னா என்ன? இப்போது ஒரு செல்வந்தர் இருக்கார், பணக்காரர், அவர்கிட்ட போய் ஒரு 4 தம்பிங்க போயிட்டு, ஐயா நாங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம், எங்களுக்கு நீங்கள் பண உதவி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஸ்டார்ட் அப்பாக அதை ஆரம்பித்து பண்ணுவோம். இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியான்னு இவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு நாங்கள் வரி விலக்கெல்லாம் தருவோம்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதை போதிய அளவுக்கு பண்ணலை. அதனால் நிறைய பேர் ஸ்டார்ட் அப்புக்கு பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த முதல் மூலதன பணம் வருது பாருங்க, அதை வந்து இவங்க வந்து வருமானமாக காட்டி அதுக்கு ஒரு டேக்ஸை பிடிச்சாங்க. கம்பெனி ஆரம்பிக்கும் போது கம்பெனி திவாலாகி போச்சுன்னா அவருக்கு பட்டநாமம் யார்? பணம் கொடுத்தவருக்கு. கம்பெனி நல்லா வந்தால் அந்த பசங்க உழைச்சி கிழிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்ட போகிறாங்க. அந்த டேக்ஸை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நிறுத்திட்டாங்க. இது வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன நினைக்கணும், ஓ இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே அப்படின்னு. அப்போது முதல்ல ஏன் இதை போட்டிங்க? ஃபஸ்ட்டு கேள்வி. அப்புறம் ஏன் இப்போ இதை எடுக்கிறீங்க? 2வது கேள்வி. 3வது யாரோட கோரிக்கை இது? அதிகப்படியான பணம் யார்கிட்ட இருக்குது? கோடி கோடியாக லட்சமாக யார்கிட்ட இருக்குது? பெரிய பெரிய கார்பரேட்டு ஐயா பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் சொல்ல, ராகுல் காந்தி சொல்கிறாரு, அம்பானி அதானி. இப்போ அவங்கெல்லாம் ஏஞ்சல் இன்வெஸ்டராக மாறினாங்கன்னா அவங்களுக்கு வரி செலவு. இது பார்க்கும்போது ஏதோ வந்து ஒரு மேத்யூன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சுலைமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு 5 கோடி வச்சுருக்கிறாரு, அதில் ஒரு 2 கோடி ஏஞ்சல் இன்வெஸ்டர் கொடுத்தாரு, அதனால் அவருக்கு டேக்ஸ் ஆப்ஷன். பெரிய முதலீட்டாளர்களுக்கு இது உதவும். அப்போ நான் சொன்ன மாதிரி முன்னாடி ரேர் எர்த் மினரல்ஸு, அதுவும் சாதாரணமாக யாரும் வந்து அதெல்லாம் குவாரியெல்லாம் எடுத்து பொக்லைன் வச்சு இயற்கை பேரிடருக்கெலாம் எதிர்த்து சட்டம் வாங்கி கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு டெண்டர் எடுத்து மத்திய அரசையும் சமாளிக்கணும், மாநில அரசையும் சமாளித்து அந்த ராவா இருட்டோட அந்த குவாரி வேலையை சாதாரண ஆள் பண்ணணும். அதில் இருக்கிற ரேர் எர்த் மினரல்ஸுக்கு சலுகை. அடுத்து தங்கத்துக்கு டியூட்டியை குறைச்சிருக்காங்க. வெளிப்படையிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், பாவம் ஏழை பாழைகள் வந்து தங்கம் விலை குறையும், சவரனுக்கு 2000 குறையும். ஏதோ எத்தனை வாட்டி கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்குவீங்க, இல்லை குழந்தைக்கு எதனா காது குத்துனா அப்போ கொஞ்சம் தங்கம், அவ்வளோதான். ஆனால் தங்கத்தை அன்றாடம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது லாபம். 1. 2வது இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மேபி இந்த கள்ளக்கடத்தல் வந்து குறையலாம். ஏன்னா அந்த இம்போர்ட் டியூட்டி இந்த எக்ஸம்ஷன்லாம் அதிகமாக இருக்கிறனால அது கடத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் அடிப்படையில் அதை பண்ணியிருக்காங்க. அப்போது அதில் கோல்டுக்கு சலுகை காட்டுறாங்க, பிளாஸ்டிக்கு விலையை ஏற்றி விட்டாங்க. இப்போ நீங்கள் எதில் உட்காந்துருக்கிறீங்க? பிளாஸ்டிக்கு. நான் இது என்ன பிளாஸ்டிக், இது என்ன பிளாஸ்டிக், இது என்ன பிளாஸ்டிக்கு. தங்கத்துக்கு கம்மி, பிளாஸ்டிக் அதிகம். அப்போ திருதா எங்கே கை வச்சுருக்கிறாங்க அம்மையாருன்னு? நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் கை வச்சுருக்காங்க. இது மாதிரி இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க முன்னேறி போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கு வந்து இனிமேல் ஜிஎஸ்டி குறைப்பு, ஒரு மாதம் ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேயோ சிறு சேமிப்பு போட்டாங்கன்னா அந்த சிறு சேமிப்பு பணத்தை வந்து அரசாங்கம் எடுத்து செலவு செய்துவிட்டு அவர்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுப்போம். இல்லை அரசாங்க திட்டத்தில் யாருன்னா எதனா முதலீடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் சலுகைகள், அந்த மாதிரி எல்லாம் டைரெக்டாக வேலை வாய்ப்புகள். இல்லை ஆண்டு வருமானம் வந்து இப்போ 50,000 இருக்குது, அது அப்படியே 1 லட்ச ரூபா வரலாம், நீங்கள் வரி கட்ட வேண்டாம், எல்லாருக்கும் சமம், 1 லட்ச ரூபா போங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க, அந்த மாதிரி எதனா வரும்னு பார்த்தா ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இது என்ன ரொம்ப சங்கடம்னா, இந்த மெத்த படித்த எக்கனாமிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே பாராட்ட தான் செய்கிறாங்க. ஏன்னா பயம், எதனா பேசிட்டு கோவத்துக்கு ஆளாகி அப்புறம் ரைடு மண்ணாங்கட்டி அது இதுன்னு என்ன வந்ததில்ல. இட்ஸ் எக்ஸலண்ட் பட்ஜெட், டைட் ரோப் வாக்கிங். அது டைட் ரோப் வாக்கிங் நீங்கள் என்ன சொல்கிறது, மார்க்கெட்டு காலையில் இப்போ 9 மணியில் இருந்து 3:30 மணி வரலும் 90% நேரம் சவுப்பில் இருந்ததா இல்லையா மார்க்கெட். இது கிடையாது. அப்போ இவர்கள் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மார்க்கெட் காட்டி கொடுக்குது நீங்கள் என்ன மாதிரி பட்ஜெட் பண்ணுறீங்க. இந்திய பொருளாதாரம் மேலே ஆகணும்னா வெறும் மார்க்கெட் ஒண்டி ஏறாது, அது எல்லா கம்பெனியும் எல்லா நிறுவனத்தையும் சேர்த்து அசட்டோடு சேர்த்து தான் ஏற்றிட்டு போவோம். அப்போ இது வந்து ஒரு இது இப்போது வேலைவாய்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, அதில் எங்கன்னா பிரேக்கப் கொடுத்துருக்குறாங்களா, எவ்வாறு அந்த வேலை வாய்ப்புகளை நாங்கள் ஏற்றுவோம், எந்த மாதிரி நிறுவனங்கள் வரும் உள்ள, அதெல்லாம் கிடையாது. அப்போ 19 அதுக்கப்புறம் ஊரக கிராமத்தில் நாங்கள் அதிகமாக செலவு செய்வோம் அப்படின்றாங்க. அது வந்து நம்ம பார்க்கும்போது நாளைக்கு எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்லாம் ஏதுவாங்கப்பா, சரியான பிளான், மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, மோடி 3.0 கேபினெட்டு, ரோட்ஸ் டு பி லைட் அட் ஓவரால் காஸ்ட் அப்படின்லாம் இங்கிலீஷில் நாங்கள் பேசிக்காக கான்ட்ராக்டருக்கு ரோடு விற்க போகிறீங்க, அதானே அந்த திட்டம். கிராமப்புற ஏரியாவில் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறதுன்றது, சாலை போகிறவங்களுக்கு காசு கொடுக்குறது, காவா வெட்டிட்டு இது போகிறாங்களா ஸ்டாம் வாட்டு ட்ரெயின் அவங்களுக்கு காசு கொடுக்குறது, அதுக்கப்புறமா அந்த ஊரில் வந்துட்டு வேறு யாருனா பவர் டாரிஃபு இது அது மாதிரி வந்தால் எதனா பெரிய நிறுவனத்துக்கு பைப் லைன் கொடுக்குறதுக்கு அதுக்கு வேலை. இதுதான்
இது பார்க்கும்போது வந்து கவர்மெண்ட் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுதுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஆல்ரெடி ரயில்வே துறையில் பார்த்திங்கன்னா ஒரு 77 விழுக்காடு அதிகமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஒரு 2-3 வருஷமாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வளர்ச்சி பாதை. அது ரயில்வேக்கு போடுறதுன்றது அரசாங்கத்துக்கு போடுறது, நம்ம அதில் எதுவும் சொல்லலை. பட் மற்றபடி இப்போது இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, ஆந்திராக்கும் பீகாருக்கும் இதில் ஏர்போர்ட்டெல்லாம் வருது. இப்போ இதில் தான் சூட்சமம். இப்போ ஏர்போர்ட்டு வருது, ரைட்டு. ஏர்போர்ட்டை யார் கட்டுவா? யார் கட்டிக்கிட்டு இருக்கா? அதானி. இப்போ இது ஆந்திராவுக்கு கொடுத்ததுன்னு நான் எடுத்துக்கவா, இல்லை ஐயா அதானிக்கு கொடுத்தது நான் புரிஞ்சுக்கவா? அப்புறம் பீகார், மேபி அங்கே யாருன்னா ஒரு செல்வந்தர், ஐயா எல்லாம் அவங்களுக்கே கொடுக்குறீங்க, எங்களுக்கு பார்த்து கொடுங்க ஐயா, பீகார் ஏர்போர்ட்டை நான் கத்திக்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் இந்தியன் படத்தில் கூட பார்த்துருப்போம், ஒரு கண்ணாடி டம்முன்னு விழும் கீழே. அந்த மாதிரி அங்கே கண்ணாடி விழுற ஒரு கான்ட்ராக்டர் போய் கட்டுவார். பீகாரில் தான் கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 13 பாலம் இடிஞ்சு விழுந்தது. ஆமாம், 26,000 கோடி நெடுஞ்சாலைகளுக்கும் பாலங்களுக்கும் ஒதுக்கி. ஆமாம், அதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணுறோம்ல, அதெல்லாம் அங்கே தான் போகும் இந்த மாதிரி கான்ட்ராக்ட். ஏன்னா பிரிட்ஜ் இடிஞ்சு விளையாட விளையாட்டு விளையாடுறோம் நாங்கள். முதல்ல ஏர்போர்ட்டு விழுந்து அந்த கண்ணாடி விழுந்து விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ பிரிட்ஜ் விழுந்து விளையாடுறோம். அது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டாக விளையாடுவோம். அடுத்து விமானத்துறை, கப்பல் வழித்துறை. அப்போ இது மொத்தமாக அதுக்கப்புறம் அசட் மானிட்டைசேஷன்றதை பற்றியும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க. அதற்கு என்ன பொருள்னா, இப்போ இந்த அரசாங்க நிறுவனங்கள்லாம் இருக்குது. இப்போது கோல் இண்டியா இருக்குது, ONGC இருக்குது, கொச்சின் ஷிப்யார்டு இருக்குது. இதெல்லாமே வந்து அரசு நிறுவனங்கள். இதற்கு வந்து நிறைய இடம் இருக்குது. அதாவது கடல் ஒட்டிய இடம் இருக்கும், இல்லை எங்கன்னா மில்லுக்கு வாங்கின இடம் இருக்கும், விவசாய நிலம் எங்கன்னா இருக்கும். அந்த இடம்லாம் சும்மா இருக்கான், அது சும்மா இருக்கக்கூடாது. அதை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எதனா முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதை விற்று காசாக்கி வாயில் போட்டுக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நான் பார்ப்பேன் ஒரு பத்திரிக்காரனா. அது யாரோட சொத்து? ஒரு அரசாங்க நிறுவனத்தோட சொத்து. அது நல்லதோ கெட்டதோ அது எங்களுது, பொதுமக்களுது. அப்போ அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யாருக்கோ வந்து தார வாழ்த்து 50 வருஷத்துக்கோ 100 வருஷத்துக்கோ குத்தகை கொடுக்க போகிறீங்க. அது நீங்கள் அப்படி குத்தகை கொடுக்கும்போது குறைந்தபட்சம் அதை வந்து அவங்க வந்து நல்ல சலுகையை பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொடுக்குற அந்த கார்ப்பரேட் சலுகைகள்லாம் பயன்படுத்திக்கிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் டாட்டா பை காட்டிட்டு ஓடுறாங்க. அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபாரினில் வந்து ரொம்ப ஏழை பாழிகள் அவங்க வந்து இப்போது நீங்கள் ஃபோர்டு எடுத்துக்கோங்க, நோக்கியா எடுத்துக்கோங்க, இல்லை கொக்கோ கோலா எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒன்றுமே இல்லை, பாவம் அப்புறாணி ஏழை பாழுவைங்க. அதனால் அவங்க நம்ம ஊரில் வந்து எதனா கடை திறந்தா அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா, விளிம்பு நிலையில் இருக்கிறதுனால. அதுவும் அவங்களுக்கு உதவிக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை ஊக்குவிக்கிறேன். இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கே பட்டநாமம். நான் சொல்கிறேன், இந்த ட்ரேடில் பண்ணுறவங்க அடிக்கடி செத்து போகிறாங்க, கந்து வட்டியில் பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்களோட அந்த கொள்கை என்பது மக்களை சார்ந்த சிந்தனையோ இல்லை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயங்க, ஒன்றும் வேணாம், அரிசிக்கு 25 கிலோ அரிசிக்கு GST போட்டோம், ரத்து. நான் ஜாஸ்தியெல்லாம் கேட்கல. 3 வேளை சாப்பிட்ற இடத்துலையும் பயன்படுற விஷயம் அரிசி கோதுமை. ஒரு 2%, 5% அரிசிக்கு குறைச்சிருக்கலாம்ல. காந்தி தாத்தா இதுக்கு தானே சொன்னார், உணவு தானியத்துக்கெலாம். அப்போ என்ன இருக்குது இதில்? எங்களுக்கே தெரியாமல் எங்கள் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை உரிகிற ஒரு திட்டம், அதை ஒரு பட்ஜெட்டாக நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு கூட ஒரு டேட்டா வந்து பரவிக்கிட்டு இருந்தது. தமிழ்நாட்டோட குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 30%ல் 2 வேளை தான் சாப்பிட்றாங்க, ஒரு வேளை வந்து சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு ஒரு டேட்டா இன்றைக்கி வந்து இருக்குது. இல்லைங்க, இது வந்து அதுதாங்க, பண விகிதம் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அம்மையார் சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் வந்து நாங்கள் வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட 3-4% இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா, சாமானியருக்கு புரிகிற மாதிரி நான் சொன்னேன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரியாணி போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண தட்டுக்கடையில் பெரிய விலை மாற்றம் இருக்காது. அப்போது 80 ரூபா 90 ரூபா இருந்திருக்கும், இன்றைக்கும் ஒரு 100 ரூபா 110 ரூபா இருக்கும். ஆனால் இதே ஒரு மிடில் கிளாஸ் ஹோட்டல், ஒரு ஹோட்டலில் ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு, இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் போனீங்கன்னா, அந்த 200 ரூபா 250 ரூபா விற்றது இன்றைக்கி 500 ரூபா ஆகிடுச்சு. 175 ரூபான்ற பிரியாணி இன்றைக்கி 350 ரூபா ஆகிப்போச்சு. அப்போது இதுதான் பிரச்சனை, இதுதான் விலைவாசி ஏற்றம், இதுதான் இன்ஃப்ளேஷன். ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த கேட்டால் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்ட்டுருவாங்க. நம்ம எது சொன்னாலும் அதற்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ 1 கிலோ மாம்பழத்தோட விலை வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ரெட்டு மடிப்பாக ஏறி இருக்குது. ஆனால் விற்கிற விவசாயி நிலமை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் மாம்பழ யூனிட்டுங்களுக்கெல்லாம் பிரச்சனை, பல்பில் வந்து சரியாக ப்ராசஸிங் இல்லை. அதேமாதிரி இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கும் லெதர் இண்டஸ்ட்ரிக்கும் இன்றைக்கி அம்மையார் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இம்போர்ட் டியூட்டியெல்லாம் ஒரு சிலது பார்க்குறோம், அதேமாதிரி எக்ஸ்போர்ட்ஸும் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். அது கஷ்டப்பட்டு விளிம்பு நிலைக்கு வந்துருச்சு. பழைய மாதிரி திருப்பூர்லலாம் வந்து துணிமணியெல்லாம் பெரிய எக்ஸ்போர்ட் ஆகிறது இல்லை, குஜராத்தே சஃபர் ஆகுது. அப்போது
ஆல்ரெடி சைனா, பங்களாதேஷ் அங்கேருந்து நமக்கு டஃப் காம்படிஷன் வர்றதுனால இந்தியாவுடைய பொருள்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகட்டும், இம்போர்ட் ஆகட்டும், அதில் சர்க்கிள் இருக்குது. அதில் நீங்கள் டேக்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்கீங்க. அதுதான் ஆங்கிலத்தில் ஃப்ரீ ட்ரேட் என்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. என்னோட பொருள் நான் ஊரில் இலவசமாக விற்றுக்கிறேன், உன்னோட பொருளை நீ என் ஊரில் இலவசமாக விற்றுக்கன்னு சொல்லிட்டு இவங்களோட வரிச்சுமைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹார்லி டேவிட்சன் போன்ற அமெரிக்கா கம்பெனியை துண்டக்கான துணியக்கான தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ இந்த இன்னொரு எடுத்துக்காட்டு, இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இவங்க சொல்கிறாங்களே, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தால் நாங்கள் சலுகைகள்லாம் கொடுக்குறோன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போதே இங்கே யாருன்னா ஒருத்தரை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 8 வருஷம் இருந்து மங்களம் பாடிட்டு அப்புறமா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பும். ஐயா நீங்கள் வந்து சொன்னது இது, செஞ்சது இது, இதற்கு வந்து நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னா அவர் என்ன பண்ணுவார், கோச்சிங்கன்னு இந்தியா விட்டு வெளில போய்டுவார். எத்தனை எடுத்துக்காட்டுகள். ஹுண்டாயில் பிரச்சனைகள், ஃபோர்டில் அந்த பிரச்சனைகள், ஃபோர்டு இப்போ வெளியில் போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ராயல் இது அந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கு, இது மாதிரி நீங்கள் எண்ணற்ற கம்பெனிஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இதெல்லாம் வந்து இன்னமும் அந்த ஒரு போதை இருக்குல்ல, வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனம் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அது வந்து நமக்கு வருவாய் ஈட்டி தரும். இந்தியன் எக்கனாமி இஸ் இண்டிபெண்ட் ஆன் இட்ஸ் ஓன். இங்கேயே உற்பத்தி, இங்கேயே அதற்கு மார்க்கெட் இருக்குது. ஊராமுட்டையில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து இங்கே சம்பாதிக்கிறாங்க, இங்கே வந்து தொழில் நிறுவனம் தொடங்குனாங்கன்னா அப்போ இந்த மண்ணில் இந்த 140-150 கோடி பேர் இருக்கிற மண்ணில் எவ்வளோ வளம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஜும்லா. அதாவது இப்போ பேசும்போது கூட பாருங்களேன், இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறவங்களாம் என்ன ஒரு பட்ஜெட் தெரியுங்களா, வருவாயை வந்து அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டெல்லாம் கூட குறைச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து டைட் ரோட் வாக்கிங் இருக்கிற பணத்தில் அருமையாக பண்ணியிருக்காங்கன்னெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசுகிறதுக்கு நுனி நாக்கில் இங்கிலீஷில் அழகாக இருக்கும். அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி 3 வேளை மக்கள் ஒழுங்காக சாப்பிட்றாங்களா, அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு இந்த பட்ஜெட் எங்கன்னா தீர்வு கொடுத்துருக்கான்னா இல்லை. மக்கள் சாப்பிட்ற பொருளுக்கோ, மக்கள் அடிப்படையில் செலவு பண்ணுற பொருளுக்கோ, மருத்துவத்துக்கோ, இல்லை கல்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு இன்னொன்று புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஒரு வீட்டில், இல்லை அந்த வீட்டிலே வந்து இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு அந்த தந்தை வந்து படிக்க வைக்கிறேன்னா, உங்களோட குழந்தையோட ஆரம்ப கல்வி, சுகாதார கல்வி ஏதோ ஓகே, மாநில அரசோ மத்திய அரசோ, உயர்கல்வி வரும்பொழுது நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அந்த ஃபீஸில் ஒரு பகுதியை அரசாங்கம் வந்து உங்களோட டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு எடுத்துக்கும். நீங்கள் செலவு பண்ணுற காசில் 50% உங்களுக்கு வந்து நாங்கள் டேக்ஸ் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு இருந்தால் நிறைய பேர் படிப்பாங்க, உயர்கல்வி படிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லை. இன்னொன்று இப்படி வச்சுக்கோ, ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு மாத சம்பளத்துக்கோ இல்லை ஒரு தனியாக வியாபாரம் பண்ணுறாரு. அவர் வந்து நீங்கள் வந்து உங்கள் சார்பாக ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறீங்க, மேபி ஒரு ஓட்டுநர் வேலை கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் கிட்ட வேலை செய்கிறாங்க, இல்லை உங்களோட ஆஃபீஸை சுத்தப்படுத்துகிறாங்க, ஒரு துப்புரவு வேலை செய்கிறாங்க, இல்லை ஒரு மேனேஜராக இருக்கீங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை நீங்கள் உருவாக்கிட்டு அந்த வேலையை உருவாக்கின நபரோட ஆதார் இது, அவரோட வங்கியை என்ன இது, நான் இவருக்கு சம்பளம் இவ்வளோ தரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு வேலையை உருவாக்குனீங்கன்னா அதில் நீங்கள் செலவு பண்ணுற காசில் நாங்கள் ஒரு 20% வந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு வரி விலக்கு, அது எதுவுமே அரசாங்கம் திருப்பி தர வேணாம், நீங்கள் கட்டுற வரியில் நாங்கள் உங்களுக்கு அதை குறைப்போன்னு சொன்னாவே வேலை வாய்ப்பு பெருகுங்க. அப்படி எதுவுமே பண்ணுறது கிடையாது. தெரிஞ்சதெல்லாம் இப்படி மொத்தமாக ஒரு நம்பரை சொல்லிட்டு ஓடி போயிடணும். 25,000 பசங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டைப்பன் மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சில பல கோடியில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது வந்து சாத்தியமான விஷயங்கள். இன்டர்ன்ஷிப் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ரைட்டு. இப்போ இன்டர்ன்ஷிப் ஒண்டி தான் பிரச்சனையா? தேர்வே ஒழுங்காக நடத்த முடியலன்னு எங்கள் ஐயா நீதியரசர் சந்திரசூட் போட்டு தலையை போட்டு பிச்சுக்கிறாரு. எக்ஸம்ஷன் கொடுக்கலாமா வேணாமா, மறுதேர்வு வைக்கலாமா வேணாமா, தேர்வு நடத்தினது முறையா தவறா கேட்குற. அதாவது அவர் ஒரு நல்ல மனிதர், நீதிமான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த லட்சணத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்டர்ன்ஷிப் கேட்குறாங்க, எக்ஸாம் ஒழுங்காக நடத்த முடியல. அப்போது இவங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த ஒரு சில வார்த்தைகள் ஸ்கில் ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட்டு தான் ஃபுல்லாக அம்மையார் பேசினாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நான் கேட்ட மாதிரி, நான் சொன்ன மாதிரி எதனா ஒரு டைரெக்டாக இதுதான் நிறுவனம், இதை ஆரம்பிக்கிறேன், இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறேன், 10,000 கோடி போடுறேன், 10,000 வேலை வாய்ப்பு இதை மத்திய அரசு உருவாக்குது, அடுத்த 20 நாள்லையோ இல்லை அடுத்த 2 மாதத்துலையோ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும், வேலைக்கு எடுப்பாங்க, மத்திய அரசு வேலை வாய்ப்பு திட்டம் அப்படி சொல்லலாம்ல. அதான முறை. புரியுதுல்ல நான் சொல்கிறது? நீங்கள் பேசுகிறது எதுவுமே புரிய மாட்டேங்க, படித்தவர்களுக்கே புரியவில்லையே. உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைப்பாடில் இருக்கிறவங்க ஆமாம்மா ஐயோப்பா என்னவா பட்ஜெட், ஆஹா அருமை, இப்படி தான் பேசுகிறாங்க. இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ஓகே, நன்றி. நன்றி.